தமிழ்நாடு அரசு விரைந்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை முழுமையாக கண்காணித்து வருவதாக முதலமைச்சர் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறார். இந்த கோவிலுக்கு சென்ற ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியும் இன்னொரு இளம்பெண்ணும் தன்னுடைய வாகனத்தை கொடுத்து பார்க்கிங்ல போட சொன்னதாகவும், அந்த பார்க்கிங்ல போட போன போது அந்த பையில் இருந்த நகையை இறந்திருக்கிற அஜித்குமார் என்கிற இளைஞன் எடுத்து விட்டதாக குற்றச்சாட்டு. இப்ப இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கினுடைய துவக்க நிலையே ரொம்ப தவறாகத்தான் அணுகப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் எல்லோரும் தொடர்ந்து 2 நாட்களாக சொல்லி வருகிற செய்தி. இன்றைக்கு நீதிமன்றத்தில் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஆஜராகி இருக்கிற ஹென்றி திவேன் அவர்களும் அதையே தான் நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். நீதிபதிகள் அந்த கருத்தை தான் உள்வாங்கி இந்த வழக்கு விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். இந்த நிவேதா என்கிற பெண் தான் அந்த மூதாட்டியோடு உடன் சென்ற இருவர். அவங்க தான் போய் அந்த காரை பார்க்கிங்ல போட சொல்லி சொல்றாங்க. நகை காணா போச்சுன்றாங்க. நகை காணா போச்சுங்கிறத எப்படி கம்ப்ளைண்டா கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா, ரமேஷ் என்ற எஸ்ஐக்கு ஓரல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்தாங்க அப்படின்னு செய்தி சொல்றாங்க. இப்போ ஓரல் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஒரு சிஎஸ்ஆர் போடல, அது சம்பந்தமான எந்த ஆவணங்களும் இல்லாம விசாரணையை இவங்க தொடங்குறாங்க. எஸ்ஐ ரமேஷ் பேசித்தான் அறநிலையத்துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர் அந்த காவலாளியை அனுப்புகிறது. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த பையன் தான் நேரடியா போறான். இவங்க தகவலை யாருக்கு சொல்றாங்கன்னா அறநிலையத்துறையினுடைய அதிகாரிக்கு சொல்றாங்க. அறநிலையத்துறையினுடைய அதிகாரி சொல்றப்பா, உன்னை ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்கப்பா, ஏதோ விசாரணையா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்திருப்பான். அந்த தம்பி நேராவே போறாரு. விசாரணைக்காக நேரில் வந்தவரைத்தான் இவர்கள் காவல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்.